வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நான் சொல்ல போற கருத்து என்னன்னா, நம்பிக்கை தோழிகள் பத்தி பேச போறேன். ஏன்னா நம்மகிட்ட நம்பிக்கை தோழிகள் நமக்கு யாரும் தெரியாது. ஆனா நம்மகிட்ட நம்பி துரோகம் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா, நமது நண்பர்கள், நமது உறவினர்கள், நம்ம கூட ரொம்ப நம்பிக்கையா பழகினவங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது பணம் கொடுத்துருப்போம், வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்துருப்போம், தெரிஞ்சால்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துருப்போம், அவங்க வாங்க போற லோனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம். இத்தனை ஏமாத்துனது யாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க மட்டுமே. நமக்கு நம்பாத ஆள்கிட்ட நம்ம எந்த டீலிங் வச்சுக்க மாட்டோம். ஏதோ ஒரு சின்ன பகை இருக்கும், எதிரி கூட அந்த பகையோட தான் நிற்கும். ஆனா நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க நம்மகிட்ட எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்கன்றது நமக்கு அவங்க ஓடி போனதுக்கு தெரியும். நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. யாரா? நண்பன். பணத்தை வாங்கிட்டு கடனுக்கு வாங்கிட்டு கட்டல. யாரா? நண்பன். ஒரு அவசரத்துக்கு பணம் வாங்கினாங்க, 50,000 ரூபாய். அந்த 50,000 பணம் கொடுக்கல. அது யாரு? உறவுக்காரங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ரூபா கொடுத்தேன், 10,000 ரூபாய் கேட்டாங்க, இந்த தரேன் நாங்க கொடுக்கல. அது யாரு? பக்கத்துல ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நல்லவங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே நமக்கு நல்லவங்க தெரியும். ஆனா நம்மளை ஏமாத்தும் போதுதான் அவங்க ஏமாத்துக்காரனா மாறிடுறாங்க. அது யாராருன்னு நம்ம நினைச்சிருவோம் இவங்க ஏமாத்துக்காரங்கன்னு. ஆமா நண்பர்களே, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில ஏமாந்தவங்க நிறைய பேர். அவங்க ஏமாந்தவங்க பூராமே நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்டவங்கிட்ட மட்டும்தான் ஏமாத்திருக்காங்க. வேற யார்ட்டையும் யாரும் ஏமாறல. நமக்கு ஏமாத்தினவங்க பூரா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருந்தவங்க, நம்ம நட்பாவே இருந்தவங்க, நமக்கு நம்பிக்கையா இருந்தவங்க. அதனால இனி வருங்காலங்கள்ல நீங்க யார்கிட்ட பழகினாலும் சரி, பழகுங்க. எல்லார்ட்டையும் நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம். நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து பழகுங்க. அதே நேரத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நல்லவங்க யாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கும்போது, ஒரு சிக்கல் இருக்கும்போது உங்களுக்கு யாரு ஓடி உதவுறாங்களோ அவங்களுக்கு உதவுங்க. அது மனிதாபிமானம். யார் மேலேயே பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவங்கள்ட்ட நீங்க செய்யணும் கட்டாயம் கிடையாது. இருக்கு, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு. நம்ம சிலருக்கு நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனா அப்படி உள்ளவங்க அடுத்தவங்க நம்மளை ஏமாத்தும் போது மனசு சங்கடப்படக்கூடாது. மனசு சங்கடப்படலை அப்படின்னா, நீங்க யாராவது எப்ப உதவி கேட்டாலும் நீங்க செய்யுங்க, தப்பே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.